சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லைன்றதை தான் அவர் மறுக்கிறார். அப்படிலாம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா நாடாளுமன்றத்தில் 18% வாங்கின என்டிஏ. ஒரு வார்த்தை முன்னாடி போட்டுக்கிறேன். தமிழக அல்லது தென் மாநில, குறிப்பாக தமிழகம் கேரளம் போன்ற மாநில சட்டமன்றங்களில் இப்போதைக்கு அவனுக்கு கவனம் இல்லை. இந்த வார்த்தை இப்போதைக்குங்கிற ஒரு வார்த்தை நடுவில் சேர்த்துக்கிற, தமிழக அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிறேன். ஆக பீகார், மகாராஷ்டிரா நிலைமை வேற. மகாராஷ்டிராவில் ஒரு காலத்தை பாஜக ஆட்சி செய்து பட்னவிஸ் இருந்திருக்காரு, சிஎம் இருந்திருக்காரு. அங்க உள்ள நிலைமைகள் வேற. இல்ல இந்த 18% சார் ஏடிஎம்கே சார் பாயிண்ட் என்னன்னா சார், என்டிஏ எவ்வளவு சார் பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலில்? என்டிஏன்னு சொல்லுங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? 18%. அதிமுக எவ்வளவு சார்? தமிழ்நாட்டு சொல்றீங்க? ஆமா, தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றேன். 20-21 தானே சார்? 3% தானே சார் வித்தியாசம். இதை எப்படி டேக்கன் ஃபார் கிராண்டட்னு விடுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல சார், இது பர்சன்டேஜ் மட்டும் கணக்கு இல்ல, வால்யூமும் கணக்கு. எவ்வளவு தொகுதிகளில் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது. அது இப்ப நாம் தமிழர் கட்சி கணிசமான அது இல்ல, ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்படி இல்ல திருப்பாக்கி. நீங்க ஒரு இடங்கள் கோருதல் இருக்குல்ல, இப்ப தனியரசு அவர்களுக்கு எல்லாம் தெரியும். பர்சன்டேஜ் வச்சு இன்னும் சொல்லணும்னா பல கட்சிகள் பர்சன்டேஜ் தாண்டிய உரிமை கோருவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க கேக்கு வாங்கிற இடத்துல இருப்பீங்கன்னா அது அண்ணாமலையே மறுத்திருக்கிறார். இல்ல, அவங்க அண்ணாமலையே அவர்கள் சொல்றாரு நாங்க எவ்வளவு வளர்ந்துருக்கோம். நம்ம பேசலாம். திரு தனியரசு வில்சன் அவர்கள் சொல்ற ஒரு பாயிண்ட்ன்றது ஒரு வியூகம் அப்படின்றது. நம்ம இன்னும் வியூகமா எவ்வளவு வேணாலும் பேசலாம். கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படின்றதுதான் முக்கியம். கூட்டணி இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனா இந்த யூகம் வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லையா, இப்ப இபிஎஸ் இல்லையா, இப்போ ஒரு மிகப்பெரிய கட்சி தான். இப்ப நம்ம வில்சன் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு முதன்மையான கட்சி தான். புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும், அம்மா மறைவுக்கு பிறகு அது 4 முனைகளாக பிரித்தது பாஜக. அதுல ஒரு பெரிய அந்த 4ல் ஒரு வலிமையாக இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. அப்ப எடப்பாடி ஒரு திராவிட பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார். பாஜகவினுடைய மத்திய ஒன்றிய அரசில் இருந்து கூட்டணியை துண்டித்து கொண்டார் என்டிஏ. பிறகு ஏன் அதை விமர்சிக்க மறுக்கிறார்? இப்ப நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு அணியோட தனித்து போட்டியிடுகிறது. எந்த ஒரு இடத்திலாவது பாஜக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, மோடிக்கு, தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்காதீர்கள், ஒரு இடத்துல அதிமுகவுடைய மொத்த பிரச்சாரமும், அது கடைசி பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் அதிமுகவுக்கு வாக்கு கேட்கிறவர் ஒரு இடத்துல கூட பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி பாஜகவினர் கூட புரட்சி தலைவரை பத்தி, மோடியாவே புரட்சி தலைவரை பத்தியும் அம்மாவை பத்தியும் புரட்சி தலைவரை பத்தியும் புகழ்ந்து பேசி அந்த இரட்டை இலை சின்னத்தின் வாக்குகளை கவருகிறார். அப்ப கிட்டத்தட்ட இப்ப பாஜகவினுடைய இந்த 18 விழுக்காடு வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள்.